وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى أُمَمٍ مِّن قَبْلِكَ فَأَخَذْنَاهُمْ بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தினர்களுக்கு மட்டுமல்ல சோதனை, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த எத்தனையோ சமூகங்களை நாங்க சோதிச்சிருக்கிறோம், எத்தனையோ நபிமார்களுடைய கூட்டத்தை நாங்க சோதிச்சிருக்கிறோம். فَأَخَذْنَاهُمْ بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ அவர்களுக்கு கடுமையான பசியை கொண்டு சோதித்திருக்கிறோம். அவர்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அல் அம்ரால் வல் அஸ்காம் வல் ஆலாம், அவர்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இதை கொண்டும் அந்த உம்மத்தினர்கள் உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தையும் சோதிச்சோம். சோதனையுடைய முடிவு அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? லஅல்லஹும் யததர்ரஊன். இப்படி சோதிச்சு இப்படி கஷ்டங்கள் சிரமங்களை கொடுத்தாட்டான் எங்கட பாசையில சொல்றேன்டா ஏட கால்ல வந்து விழுவீங்க. அப்படி சோதிச்சாதான் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்வீங்க. அப்பதான் ஏட சிந்தனை உங்களுக்கு வரும். உங்களோட வாழ்க்கையில பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி செய்வீங்க. உங்களோட வாழ்க்கையில நெருக்கடிய அந்த வாழ்க்கைய நிலைமையை விட்டு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என் பக்கம் திரும்பி வாங்க, எனக்கிட்ட கெஞ்சிங்க, அழுவுங்க, கதறுங்க, கண்ணீரை வடிங்க. குர்ஆன்ல சொல்லிட்டு சொல்றான், இவ்வளோ சோதிச்சும் இவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில கொடுத்தும் இவங்களோட நிலப்பாடு எப்படி தெரியுமா இருக்குது? சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். கொடுத்த சோதனைக்கு இவங்களோட வாழ்க்கையை திருத்தி கொண்டு வாழ்க்கையில் உள்ள பாவத்தை விட்டு இவங்க தௌபா செய்வாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனா இவங்களோட வாழ்க்கையில சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன், தௌபா செய்யறதும் இல்லை, தௌபா செய்யற யோசனை கூட அவங்களுக்கு வருது இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார்.